நான் ஸ்டே பண்ணியிருந்த காரைக்குடியில, அ அந்த ரிசார்ட்ல இவ்ளோ பெரிய ஒரு செஸ் போர்டு இருந்தது. காயின்ஸும் இருந்தது. அது பார்த்தப்ப எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, அத வச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அதையும் கம்பேர் பண்ணி, ஒரு ஷார்ட் வீடியோ தான். வாழ்க்கைன்றது ஒரு செஸ் போர்டு மாதிரி தான். அத இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுல நீங்க எந்த காயினுன்னு. இல்லையா? இந்த செஸ் போர்ட்ல 6 அ டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கு இல்லையா? பான், நைட், பிஷப், ரூக் இருக்கு, குயின் இருக்கு, கிங் இருக்கு. ஆனா, அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயும். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லல்ல. அ பான் வந்து ஒரு சின்ன காயின் தான். ஒரு ஸ்டெப் தான் போகும். ஆனா, இத யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அதே பான் தான் கடைசியில குயினா கூட மாறும். வாழ்க்கையில நீங்க எப்பவும் ஸ்மாலா இருக்கலாம். ஆனா, ஸ்லோவா மூவ் பண்ற மாதிரியும் தோணலாம். ஆனா, கன்சிஸ்டன்ட்டா போனா நீங்க தான் டாப்பா போகலாம். அதே மாரி நைட் இருக்கு. அதாவது குதிரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது இருக்கு. அது ஸ்ட்ரெய்ட்டா தான் போகாது. எல் ஷேப்ல தான் மூவ் ஆகும். வாழ்க்கையும் ஸ்ட்ரெய்ட் இல்லன்னா கவலைப்படாதீங்க. அன்பிரெடிக்டபிள் பாத் இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு சக்சஸுக்கு அது வழி இருக்கும். இன்னொன்னு பிஷப். எல்லாரும் போகிற வழி சரியில்ல. உனக்கு ஒரு தனியா பாதை இருக்குன்னு சொல்றது தான் அது. ரூக் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரெய்ட்டா போகும். பவர்ஃபுல்லான மூவ் இது. ஸ்டெடியா, ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு நாள் நீங்க அன்ஸ்டாப்பபிளா ஆக முடியும். குயின் மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ்னா அந்த செஸ் காயின்லேயே நம்ம குயினை தான் சொல்லுவோம். கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் கரேஜ் ரெண்டும் சேர்ந்தா நம்மளை யாராலையுமே தடுக்க முடியாது. கிங் கிங் ரொம்ப ஸ்லோ தான். ஆனால் கேம் முழுக்க அவரால் தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மூவ் ஆட முடியும். வாழ்க்கையிலையும் ஸ்பீடு முக்கியம் இல்லை, உங்கள் வேல்யூ தான் முக்கியம். இந்த செஸ் போர்டில் சில காயின்ஸ் சாக்ரிஃபைஸ் ஆகும். வாழ்க்கையிலையும் சில நேரம் நம்ம லாஸ் ஆகலாம், சில நம்மளை விட்டுட்டு போயிடலாம். ஆனால் நினச்சிக்கோங்க, செக்மெட் வரைக்கும் தான் ஒரு மூவ். ஆனால் அது முடிவு கிடையாது. நீங்கள் பானாக இருந்தாலும் சரி, இல்லை கிங்காக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, கேம் முடிகிற வரைக்கும் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரும் உங்களை சீரியஸாக எடுத்துக்காம இருக்கலாம். உங்கள் மூவ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். சில நேரம் நீங்கள் முன்ன போகிற மாதிரி கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா, நீங்க முன்ன போய்க்கிட்டே தான் இருப்பீங்க. சில காயின்ஸ் பாதியிலே நாக் அவுட் ஆகி கீழ விழுந்துரும். சில நேரம் கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு கூட தோணும். அந்த நேரத்தில தான் ரியல் பிளேயர் யாருன்றது தெரிய வரும். நீங்க தோக்கலாம், நீங்க தவறலாம், நீங்க தனியா கூட நிக்கலாம். ஆனா, நீங்க நிக்காம இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை செக்மெட் ஆகவே ஆகாது. ஒரு நாள் அந்த சேம் பான் போர்டு முழுசும் கடந்து போயிட்டு குயினா கூட மாறும். அந்த நாள் உங்கள இக்னோர் பண்ணவங்க, உங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க, உங்கள டவுட் பண்ணவங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு ஆன்ஸரா இருப்பீங்க. வாழ்க்கைன்றது ஒரு கேரம் போர்டு தான். அதுல நீங்க எந்த காயின்றது முக்கியம் கிடையாது. நீங்க கேம்ல இருந்து வெளியேறாம இருக்கிறது தான் முக்கியம். லாஸ்ட் மூவ் வரைக்கும் விளையாடுறவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? கியூட் பண்றவங்க லாஸ் ஆகுறாங்க. மூவ் பண்றவங்க தான் ஹிஸ்ட்ரி எழுதுறாங்க. எனக்கு இன்னைக்கு இந்த செஸ் போர்ட பார்த்தப்போ, கண்டிப்பா இத பத்தி சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. எனக்கு ரொம்ப நான் ரொம்ப விரும்பி விளையாடுவேன் இந்த செஸ்ஸ. ஸோ எனக்கு இது பார்த்தப்போ, இதிலிருந்து ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லணும்னு இருந்தது. இதில ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும், இதுக்கு கீழ மறக்காம போடுங்க. நம்ம எல்லாரும் நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம்.